ஒடேலாங்கிற ஊர்ல திருப்பதிங்கிறவன் அங்க கல்யாணமாய் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச பொண்ணுங்களை கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ணிடுவான். இதை அவங்க ஒய்ஃப் ராதா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப அவனையும் வெட்டி சாகடிச்சிருப்பாங்க. ராதா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இப்ப இந்த உடம்ப வாங்குறதுக்கு தம்பிங்க தான் வந்திருப்பாங்க. அந்த கிராமத்துல இருந்த பெண்களை இவன் கொடுமைப்படுத்தி சாகடிச்சதால இவன் இறந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு சமாதி சிக்ஷான்ற ஒரு காரியத்தை பண்ண போறாங்க. திருப்பதியோட உடம்ப ஊருக்கு நடுவுல நேர்வாக்குல நிக்க வச்சு அவனுக்கு மேல எள்ளு, கருப்பு கோழி ரத்தம், அதுக்கப்புறம் கருப்பு துணியில அவனுடைய பொருட்கள்னு எல்லாத்தையும் சேர்த்து புதைச்சிடுறாங்க. இதனால திருப்பதியோட ஆன்மா அந்த ஊர் மக்கள் மேல பயங்கர கோவமா இருக்கு. இப்போ அந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. இவங்க சாந்தி முகூர்த்தம் குறிக்கிறதுக்காக ஐயர் போறாரு. போற வழியில இந்த திருப்பதியை புதைச்ச இடத்துல வந்து பாத்ரூம் போறாரு. இப்போ அவரோட கால்ல முள்ளு குத்தி ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தம் திருப்பதி மேல பட்டதுமே அவனோட ஆன்மா இவரோட உடம்புக்குள்ள போயிடுது. இப்ப கல்யாண ஜோடி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போய் அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணுகிட்டயும் தப்பா நடந்து அவங்களையும் கொடூரமா சாகடிச்சிடறான். இப்ப இந்த சாமியார் தான் இதெல்லாம் பண்ணதா சொல்லி ஊர் மக்கள் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறாங்க. சாமியார எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. இப்போ ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஒரு கோழியை நேந்து விட சொல்றாங்க. நைட் யாருமே இல்லாத இடத்துல இவங்க அந்த கோழியை நேந்து விட்டுடுறாங்க. திருப்பதியோட ஆன்மா அந்த கோழியை சாப்பிடுறது அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் பார்த்திருப்பாரு. நைட் ஆனா அந்த திருப்பதி ஆன்மா சைக்கிள்ல ஊரையே சுத்தி சுத்தி வருது. அந்த ஊர்ல இன்னொரு கல்யாணம் நடக்குது. ஆனா மொய் வைக்கிறதால அங்க ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. அதனால அந்த ஊர் பெரியவர் அந்த பொண்ணுக்கு சாப விட்டுருவாரு. அன்னைக்கு நைட்டும் இவர் திருப்பதி சமாதியில யூரின் போறாரு. இப்ப முள்ளு குத்தி ரத்தம் வந்து இவரோட உடம்புலயும் திருப்பதி ஆன்மா வந்துடுது. கல்யாண மாப்பிள்ளைய சாவடிச்சுட்டு இந்த பொண்ணு கிட்டயும் தப்பா நடந்து இந்த பொண்ணையும் கொடூரமா சாகடிச்சிருப்பான். ஊர் மக்கள் எல்லாரும் அந்த சாமியாரி அந்த பெரியவரையும் கட்டி வச்சு பயங்கரமா அடிப்பாங்க. அவங்களும் நாங்க எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க முஸ்லீம் பாபா வந்து இதுக்கெல்லாம் காரணம் திருப்பதியோட ஆன்மா தான் சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங் எல்லாம் காட்டுறாரு. ஆனா இந்த ஆன்மாவெல்லாம் போலீஸ் நம்ப மாட்டாங்க. அதனால நானே இன்னைக்கு நைட் இங்க இருக்கேன்னு திருப்பதியோட சமாதி கிட்ட இருக்காரு. ஆனா காலையில வந்து பார்த்தா போலீஸும் செத்து கிடக்குறாரு. இப்ப எல்லாரும் ஜெயில இருக்க ராதா கிட்ட திருப்பதி பத்தி சொல்றாங்க. அவங்களும் அவன் சாகட்டும், ஊர் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாம் அவனுக்கு தண்டனை கொடுக்கறதா ஊருக்கே தண்டனை கொடுத்துட்டீங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா இவங்களோட அக்கா பைரவியை பார்க்க சொல்றாங்க. பைரவி 10,000 கோடி தடவை ஓம் நமச்சிவாய சொல்லி சிவனோட அருளை பெற்றவங்க. இவங்க கிட்ட திருப்பதி பிரச்சனையை சொல்லி ஊருக்கு கூட்டிட்டு வராங்க.